ரொம்ப சிரமப்பட்டு பேசுகிறேன். அது தொண்டையில் ஒரு பெரிய பேசி பேசி புண்ணாகி ஒரு கட்டி மாதிரி வந்துட்டுது. மருத்துவர் வந்து நீ பேசவே கூடாது, 15 நாள் நீ ஓய்விலே இருக்கணும். அதில் இங்கே ஒரு மருத்துவர் இருக்கான், அலைபேசி கூட பேசக்கூடாது, செய்தி தான் பண்ணணுன்னா. அன்னையிலேருந்து தினம் 5 கூட்டம் பேச வேண்டியது இருக்குது. குரல் சரியாக வரலைன்னா நீங்கள் பொறுத்துக்கணும். இங்கே பேசிய தம்பிகள், குறிப்பாக அயன், கார்த்தி போன்ற பிள்ளைகள் என்னுடைய பணியை மிகவும் எளிதாக்கி விட்டார்கள். நான் என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிவிட்டார்கள். வலைத்தளங்களில் நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரலை. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு, நான் கொண்டு கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம்னு இருக்கு. எனக்கு மதிப்பு அவர் மேலே உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டிய மண்ணிலையோ கர்நாடகாவிலையோ கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி இப்போ என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து மான தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சம் வரும், தப்பு. தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற. அவர் என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படின்னு நம்ம பேசலையே. இதெல்லாம் ஒரு நடிப்பா? அவர் அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள். முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது, அது தப்பு. அது உங்க ஆளு தானே ஆள்றாங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ். ஆமா, எங்க ஆளுக்கு தான், என் சித்தப்பைங்க தான், எங்க சொந்தக்காரங்க தான் ஆள்றாங்க. ஆட்சி சரியில்லை, இருக்கட்டும். சித்தப்பைங்க சரியா ஆளல, அண்ணமைய நான் வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போறேன். இல்ல என் பிள்ளை வந்து கூட்டத்திற்கு ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போறான். எங்க அப்பன் சரியில்லை, நான் அடுத்த வீட்டுக்காரனை வந்து எங்க வீட்டில் படுக்க வைக்க முடியாது ராஜா. அது தன்மானத்துக்கு இழுக்கு. கருப்பா இருப்பாரு எங்க அப்பா, குள்ளமா இருப்பாரு எங்க அப்பா, முகமெல்லாம் அம்மா தலம்பா இருக்கும், ராத்திரினா குடிப்பாரு, ஆனாலும் அவன் தான் என் அப்பன். எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உயரமா இருக்கான், வெள்ளையா இருக்கான், இங்கிலீஷ்லாம் பேசுறான், அதனால அவனை அப்பனா இருக்க முடியாது ராஜா. எந்த நான் கும்பிடுகிற தெய்வங்களுக்கு, இறைக்கு, நான் முதல்ல சொன்னது கடவுள்ங்கிறதுக்கு வரல, அந்த கோட்பாட்டுக்கு வரல. ஆனால் தெய்வம் இறை என்பது இருக்கு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று தமிழ் மறை போதிக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லு. தெய்வம் இருக்கு. தெய்வம் எப்படி உருவாகுது? தம்பி ராஜவேல் ரொம்ப நல்லவர், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான், அப்புறம் வார்த்தை தேடுறான், ரொம்ப ரொம்ப நல்லவர். மறுபடியும் ரொம்ப 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 நல்லவனா இருக்கான், அப்ப வார்த்தை தேடுறான், ஆக சிறந்தவர். அதுக்கு மேல வார்த்தை இல்லை, தெய்வம் அப்பா அவர். இவ்வளவுதான். இப்படிதான் தெய்வங்கள் உருவாச்சு. தெய்வங்கள், என்னுடைய தெய்வம் எது? முடிக்கிற காளி. எங்களுடைய குலதெய்வம் எது? கொல்லங்குடி காளி. எப்படி உருவாகுது? எங்க அப்பத்தா வேலுநாச்சியார விரட்டி போறான் வெள்ளக்காரன், குதிரையில போயிட்டு இருக்க. அப்பத்தா போயிட்டு இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா உடையாள், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அவன் போனவொடனே உடையாள்கிட்ட கேட்கிறான், ஏய் இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களாங்கிட்டு. ஆமா. எந்த பக்கம் போனாங்க? சொல்ல முடியாதுன்னு. நம்ம பாட்டியை காட்டி கொடுக்கல. வாழை உருவனா ரெண்டா வெட்டினா துண்டா உடல் ரெண்டா விழுந்தா வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். இதுதான் நம்ம பாட்டியை காட்டி கொடுக்காம உடையால் வெட்டுண்டு செத்தால் எங்கள் குல தெய்வமானார். இதுதான் எங்க குல தெய்வம். முடிக்கரையில் ஒரு அப்பத்தா எங்க குலதெய்வம். எப்படி? காலரா நோய், பெருநோய், ஊரே செத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கிழவி தன் கை வைத்தியத்தால பல ஆயிரம் பேர் உயிரை காப்பாத்தினா, அவ ஒரு நாள் செத்தா எங்க குலத்துக்கு தெய்வமானா. இதுதான் தெய்வங்கள். இது தெய்வ வரலாறு. இன முன்னோர், குலம் முன்னோர். இது குலம் முன்னோர். இன முன்னோர் யாரு? மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு. 4 திணைக்கும் தெய்வம். முதல் திணை எது? குறிஞ்சி. ஆதியில் காடுகளில் குரங்களிலிருந்து பரிணாமத்தில் மனிதன் பிறக்கிறான்.
மலை தோன்றிருச்சு, குன்றுகள் தோன்றிருச்சு. அங்க வாழ்ந்த மூத்த குடி தமிழ் குடி. அங்க குறிஞ்சி மலர்கள் இருந்ததுனால அந்த திணைக்கு, அந்த நிலத்துக்கு பேர் குறிஞ்சி என்று பெயரை வைத்து விட்டான். அந்த திணை நிலத்தின் தலைவனாக இறைவனாக போற்றப்பட்டவன் நம்முடைய முப்பாட்டன் முருகப் பெருந்தகை. குன்றில் வாழ்ந்ததால் அவர்கள் குன்றவர்கள். அந்த குன்றவர்கள் தான் இன்மண் மருவி குறவர்களாகுது. இந்த குறவர் குடிதான் நம் தாய் குடி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவனுக்கு ஒருத்தனும் சீட்டு கொடுக்கறதில்ல, நாம தான் கொடுத்தோம், இனியும் கொடுக்க போறோம். அந்த தாய் குடிதான் குறவர்கள். எம்ஜிஆர் காலத்துல மராட்டிய மன்னர்கள் வரும்போது அவர்களோடு வந்து அந்த அக்கி பிக்கி, இந்த நரி பிடிக்கிறவன், பாசிமணி ஊசி விற்கிறவனை சேர்த்து குறவர்கள்னு போட்டு விட்டார். அதுல இருந்து பிரிக்கிறதுக்கு இப்ப நாங்க பெரும் போராட்டம் போடுறோம். என் தாய் குடியை இவங்களோட சேர்த்து விட்டார். குறவர் அங்க வாழ்ந்தோம், மைக்ரேட் ஆகிறோம், நகர்றோம், காடுகள் இருந்து நகர்றோம். கல் தோன்றிடுச்சு பாருங்க, தோன்றிடுச்சு. கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடமும் வேட்டையாடி உண்டு கொண்டிருந்தோம். அந்த விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்து ஆடு மாடுகளை வளர்க்கிறோம். இந்த திணை, இந்த நிலம் முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததுன்னா முல்லை. இந்த நிலத்தின் தலைவன் மாயோன், இறைவன் மாயோன். மால், மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை பெருமையோடு அழைக்க வேண்டும் என்று திருமால், பெருமாள் என்று அழைத்தோம். மாயோன், மாயவன், மாயாண்டி, மாயக்கா, இதெல்லாம் எப்படி வருது? அங்க மழைதான் மூலமாக இருக்குது. கருகரு கருகரு என்று கருப்பாக மேகம் வந்து கூடுது, மழையை பொழியுது, மறைஞ்சிருது. மாயமா வருது, மாயமா போகுது, மாயோன் என்று கும்பிட்டான். அதனாலதான் கார்வண்ணன், கார்முகிலன், கருமை நிற வண்ணன் இப்படிலாம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் குழப்பம் இருக்கு. கண்ணன் கருப்பா ஊதாவா? நம்ம ஐயா கண்ணதாசனுக்கே குழப்பம். ஒரு படத்துல கண்ணா கருமை நீர கண்ணான் பாடுறாரு, ஒரு படத்துல நீலவண்ண கண்ணா வாடாங்கிறாரு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருது. நம்ம ஆளு கருப்பா ஊதாவா ஒன்றும் தெரியல. என் காரை திருடிட்டு போய் ஒருத்தன் கருப்புக்கு வண்ணத்தில் இருக்கிறத வெள்ளை வண்ணத்தை மாத்தினா எப்படியோ அப்படி எங்கால தூக்கிட்டு போய் ஊதா வண்ணம் அடிச்சு விட்டாங்க. இதான் நடந்தது ராஜா. எங்களுடைய மாயோன் பிறகு கண்ணனாகி, பிறகு கிருஷ்ணராகி, பிறகு கிருஷ்ண பரமாத்மா ஆகிவிட்டார். இங்கே நம்முடைய மாயோன் திருமால், பெருமாள் வழிபாட்டு தெய்வமா இருக்கு. அதுல இருந்து கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடத்தை விட்டு கீழே இறங்குறோம். பள்ளம், பள்ளமா இருக்கு இடம். மருத மரங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த திணைக்கு பெயர் மருத நிலம், மருத திணை. இங்க என்ன பண்றோம்? வேட்டையாடி உண்டோம், அதையே வளர்த்து உண்ணக்கூடாது. இங்க வந்தோம், நீர் இருக்குது, நதிகள் இருந்தது. ஏன் நமக்கான உணவுப் பொருளை வேளாண்மை செய்து நாமளே சாப்பிடக்கூடாது, நாமளே இது பண்ணக்கூடாதுன்னு வேளாண்மை செய்ய தொடங்கணும். அங்குதான் மண் தோன்றுது. காட்டை மேட்டை திருத்தி நிலம் ஆக்குறோம். இப்ப மண் தோன்றுவதற்கு முன்பே வாளோடு முன்பு தோன்றிட்டான் தமிழன். முன் தோன்றிய மொழி தமிழ் என்பது இதை புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன வருதுன்னா, அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் குறவன். குறிஞ்சி திணையிலே மருத திணைக்கு வரும்போது அது குன்று, அடுத்து இறக்கம், அடுத்து கீழே வரும்போது நிலம் பள்ளமாக இருக்குது. அதனால் இங்கு வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள். பள்ளர் என்பது சாதி பெயர் இல்ல, காரண பெயர். குறவர் என்பது சாதி பெயர் இல்ல, குன்றில் வாழ்ந்தவர்கள், காரண பெயர். குறிஞ்சி திணைக்கும் மருத திணைக்கும் இடையில் இருந்த முல்லை திணையில் வாழ்ந்ததாலேயே நாம் இடையர்கள். அதுவும் சாதி பெயர் இல்லை, எல்லாம் காரண பெயர் தான். ஆயர்கள், கோன், இதெல்லாம் இதை பேசிட்டு தான் பூரா சண்டைக்கு இருந்து நாங்கள் யாதவ், எப்படி நீங்கள் கோன் என்று சொல்ல முடியும்? ஏ கொடுமை, வாங்க முடியலையா? நம்ம வந்து மாத்துவோம். அது கேட்டா யாதவன் போட்டா தான் இடஒதுக்கீடு, கோன்னு போட்டா தான் இடஒதுக்கீடு, முடிஞ்சு போச்சு. இதுல என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இருக்கிறதே தட்டுல ரெண்டு நெளிஞ்ச தட்டுல 4 பருக்க, அதுல 4 பேர் வந்து எடுத்துட்டு போயிடறான். ஒத்த பருக்கை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. யாதவ் என்றால் இங்க எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. நான் யாதவ், எனக்கு பீகார்ல இருக்கா? நான் யாதவ் ஆந்திராவில் இருக்கா? நான் யாதவ் கேரளாவில் இருக்கா? நான் யாதவ் கர்நாடகாவில் இல்ல. இங்க பிரச்சனையா தான். அதை பேசுனா அது தனி, அதுக்கு பெரிய. நீ நாளைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அது அதுக்கு கீழே இந்த வயலும் வயல் நிலம், வயலும் வயல் சார்ந்த இடத்தில் மருதத்திணையிலிருந்து கீழே நகரும் போது உங்களுக்கு தெரியும் நெய்தல். அதில் வாழ்ந்த மக்கள் மீனவர்கள்.
இங்கு போற்றப்பட்ட தெய்வம் வருணன். இந்த மருத நிலத்தில் வந்து இந்திரன், அதான் தேவ இந்திரன், அதுல இருந்து வந்ததுதான் இந்த தேவர். இந்த தேவ இந்திரன் எங்களை அலங்க இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த இந்திரன்ல இந்த பட்டங்கள் வருது. இதெல்லாம் சாதி பெயர் இல்ல, காரண பெயர். இப்படி இந்த 4 திணையில் வாழ்ந்த மக்கள் தான் உலகத்தின் தாய் குடிகள் என்பதை தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இந்த தெய்வங்கள் தான் பிற்காலத்தில் கொற்றவை பார்வதி ஆயிர, சிவன் யாரு, முருகன் எங்க, சிவனுக்கு மகனா முருகனாயி, எல்லாம் சினிமா கதையை விட மிக பிரமான திரைக்கதை அமைச்சு விட்டுட்டாங்க. முருகன் காலம் வேற, சிவன் காலம் வேற. என் சிவன் மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். தமிழே அவன் தந்த மொழிதான்ங்கிறான். அவனுக்கு தமிழ் புரியாதுன்னா கோபம் மாறாத. திருவிளையாடல் படத்தை பார்த்தாலே நக்கீரா உன் தமிழோடு சற்று யாம் விளையாடவே வந்தோம்ங்கிறான். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தானுங்கிறார் நக்கீரர். அந்த படத்தில் கூட சொல்றார், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் பிழையான ஒரு பாட்டுக்கு பாண்டியன் பரிசீலித்து விடுவான், ஆனால் அதை கண்டு வருந்துபவன் நான் தான் என்று அவன் சொல்றான். அந்த நக்கீரனின் தமிழள்ளி பருக வந்த சிவனுக்கு தமிழ் புரியாது, மந்திரம் சொன்னால் புரியாது, தமிழ் நீச பாசை என்றால் நல்ல தமிழ் பிள்ளைக்கு கோபம் வருமா வராது, சினம் வருமா வராது.